ஹாய் வியூவர்ஸ், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ காமனாக ஓபியில் 30-40 வயதுட்ட பெண்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ் காமனாக கம்ப்ளைண்ட்டோட வர்றாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பாடி செக்அப் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணும்போது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு ரொம்ப வருத்தத்தோட யூட்ரஸ் இருக்க வேண்டி வந்துருமோ, அந்த சூழ்நிலை ஆகிருமோன்னு சொல்லிட்டு என்னோட ஓபியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ங்கிறது நம்முடைய கர்ப்பப்பையில் உள்ள ஒரு நான் கேன்சரஸ் கட்டி தான். அது வந்து கண்டிப்பாக வந்து கேன்சர் ஆகிற சான்சஸ் வந்து இல்லவே இல்லை. முதல்ல பயப்படவே வேண்டாம். இது வந்து நம்ம கர்ப்பப்பை உள்ள 3 லேயர், அதாவது 3 லேயராக இருக்குது நம்ம கர்ப்பப்பை. அந்த 3 லேயர்லையுமே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்குள்ள காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, உடம்புல வந்து அதிக அளவு, அதாவது நம்ம வெயிட் அதிகமான ஒபிசிட்டி இருக்குது, ஹெரிடிட்ரி, அம்மாவுக்கு தான் தாய்க்கு வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் காரணம், இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. இதெல்லாம் காரணம் இருந்தாலும் இன்னும் வந்து சில காரணங்கள் இருக்குது, நம்ம தவிர்த்திடலாம். இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம உடம்பை வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உடம்பை வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கணும். நம்ம உடம்புல அனாவசியமாக ஸ்ட்ரெஸ் ஆகாத நம்ம வந்து குறைச்சிக்கணும். நம்முடைய அதிக அளவு ஃபைபர் ரிச் டயட் எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது omega-3 ஃபேட்டிஸ், இந்த ஃபிஷ் அதிகமாக எடுத்துக்கணும். நான் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் டீ பற்றி சொல்லியிருப்பேன், பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு. அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் நிறைய மூலிகைகள் இருக்குது. அதில் மிக மிக முக்கியமான மூலிகை வந்து அசோகப்பட்டை. இந்த அசோகப்பட்டை வந்து டுவல் ஆக்ஷன் பிளான்ட்னு சொல்லுவோம். அதாவது 2 விதமாக ஆக்ஷன் பண்ணும். கர்ப்பப்பையை வந்து நல்லா உரமும் பண்ணிக்கிடும், அதில் உள்ள ஹீட்டையும் நமக்கு வந்து வெளிப்படுத்தி காணப்படும். அந்த மாதிரி உள்ள ஒரு பிளான்ட். இந்த முக்கியமாக அசோகப்பட்டை, லோதரப்பட்டை, மருதம்பட்டை, ப்ளஸ் வந்து ஏன்னா தண்ணீர் விட்டாங்கிழங்கு, இவன் நல்லா தட்டி அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். காலை இரவு நமக்கு வந்து அமுக்கரா கிழங்கு பொடியை காலை நைட்டு அது வந்து நம்ம நெய்யில் சாப்பிடலாம். இன்னொன்று திரிபலாச்சூரம் ஒன்று சொல்லுவோம், அது எல்லாருக்கும் தெரியாதவங்களே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். மிக மிக முக்கியமானது திரிதோஷ கல்பம். அதாவது காலையில் இஞ்சின்னு சொல்லிக்காங்க, எல்லாருமே படிச்சிருக்கோம். அந்த இஞ்சி எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் வந்து இப்போலாம் ரொம்ப காமனாக இஞ்சி சூரணம்னு வருது. அது காலையில் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். மதியானம் சுக்கு சாப்பிடும்போது சுக்கு கல்ப சூர்ணம் கிடைக்குது, அதை எடுத்து ஒரு பிஞ்ச் வந்து ஹாட் வாட்டர் போடலாம். இரவு 7 மணிக்கு கடுக்காய் சூர்ணம் 1 ஸ்பூன் வந்து வெந்நீரில் போட்டுட்டு வரலாம். இதுவுமே நமக்கு 3 குற்றங்களையும் தணித்து நம்ம உடம்பை வந்து நன்மைப்படுத்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெரிஞ்சில் வந்து சமூலத்தையே வந்து நம்ம சமூலம்னா ஃபுல் பிளான்ட், அதை எடுத்து அப்படியே நம்ம காய வச்சு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தாலே நமக்கு நல்லா வந்து அந்த கர்ப்பப்பை வந்து பலப்படுத்தி வருது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய இந்தந்த மூலிகை எல்லாமே நமக்கு வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை குறைச்சி நமக்கு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து ரெக்கவரி பண்ணி நம்மளை கொண்டு வர போகுது. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்தாலே பயப்படாதீங்க, இது நான் கேன்சர் கட்டி தான். கண்டிப்பாக இது கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு விட்டுறாது. சிலவங்களுக்கு அதிக அளவு குருதிப்போக்கு இருந்து ரொம்ப ரொம்ப தாங்க முடியாமல் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை பாதிக்கும் போது தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போகணும். அதனால ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சொல்லும் போது எல்லாருமே பயப்படாதீங்க. இது வந்து ஒரு நான் கேன்சர் கட்டி, பயப்படவே தேவையில்லை.